ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் சந்தியா. நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நான் எடுக்க கோர்ஸை பற்றியும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற எல்லா கோர்ஸுக்குமே அரசு அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட்டை தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். என்னென்ன கோர்ஸ் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லித்தர கோர்ஸஸ்க்கு எந்தவித கட்டணமும் இல்லை, எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க. இந்த மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த கோர்சஸ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எம்எஸ் வேர்ட். ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வேர்டு தான் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்த்த கிளாஸஸ் ரெஃபரன்சஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மெயிலிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த மெர்ஜிங்கில் நாம் மெயில் மெர்ஜ் விஷார்ட் அப்படின்றத எப்படி பார்க்குறது, ஒரே நேரத்தில் பல பேருக்கு எப்படி லெட்டர் டைப் பண்ணி நமக்கு பிரிண்ட் அவுட் போடுறது அப்படின்ற டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதே மாதிரி என்வலப்னா என்ன, லேபிள்ஸ்னால் என்ன, அந்த லேபிள்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்வலப் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கணும்னா, என்வலப் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன இருக்குன்னா, டெலிவரி அட்ரஸ் நம்ம பெருசாக நம்ம டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுப்போம் இல்லையா, அதுதான் வந்திருக்கும். இது எங்கே அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு போஸ்டே அனுப்புகிறோம் அப்படின்னா, சம்டைம் நம்ம கொரியர் வருது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவருக்கு மேலே அவங்க பெண்ணாலேயோ ஸ்கெட்சாலேயோ எந்த ஒரு அட்ரஸும் எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம டெலிவரி அட்ரஸை டைப் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் போட்டு அதுக்கப்புறம் அது கவர் மேலே ஒட்டி அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த என்வலப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கீதா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்க சென்னை அப்படின்னு நம்ம சிம்பிளாக கொடுத்துருக்கேன். நிறைய அட்ரஸஸ் நீங்கள் டைப் பண்ணுறாந்தா டைப் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு அந்த விஷயம் போகலை, அந்த இன்ஃபர்மேஷன் அந்த தபால் போகலை அப்படின்னா திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் அட்ரஸில் நம்மளுடைய நேமை அடித்து வச்சுக்கலாம். இப்போ சரிகா அப்படின்னு கொடுக்குறேன். சரிகா இவங்க என்னன்னா மதுரை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த அட்ரஸ்க்கு நம்ம போகலை அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துடணும்னு கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா என்வலப் சைஸ் நிறைய இருக்கும். இந்த என்வலப் சைஸில் என்ன சைஸ் நமக்கு தேவையோ அந்த சைஸ் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கொடுத்துட்டு ஆட் டு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுங்க, எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி பேஜ் கிடைக்கும். இந்த பேஜை நம்ம பிரிண்ட் அவுட் போட்டு ஒட்டிக்கலாம். இதில் நம்ம என்ட்ரு கொடுத்தோ அல்லது இந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது டைப் பண்ணியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பேஜோட செட்டிங்ஸை நாம் என்வலப்பில் போய் தான் நம்ம கிளிக் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு லேபிள். இப்போ லேபிள் அப்படின்றத எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறத வாங்க பார்க்கலாம். லேபிள் கிளிக் பண்ணி இதில் போயிட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த அட்ரஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூல் அடிக்க போகிறோம் அப்படின்னா நேம் அடிச்சுட்டு எப்போதும் போல் என்டர் கொடுத்துட்டு ஸ்கூல் அடிச்சுட்டு என்டர் கொடுத்துட்டு செக்ஷன், பிளேஸ் இந்த மாதிரிலாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஆப்ஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் 30 per page அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தமே நியூ டாக்குமெண்ட் கொடுங்க. நம்ம டைப் பண்ண எல்லா விஷயமே வந்துடும். இந்த இடம் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபோட்டோ வைக்கிறதுக்கு நம்ம எப்போதும் போல் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிக்சர் கொடுத்து கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதை நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டீட்டெயிலாக அந்த இடத்துக்கே உங்களுக்கு பிக்சர் வந்துடும். எப்போவுமே பிக்சர் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே டைப் பண்ண பாருங்கள். இந்த பிக்சரை நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக கூட டிசைனுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மேட்டில் போயிட்டு ரேப் டெக்ஸ்ட்டில் பிஹைண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஓகே. இந்த மாதிரி நம்ம ஒரு பேஜில் 30 லேபிள் கொண்டு வச்சுட்டு இந்த லேபிளை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் போடும்போது லேபிள் மாதிரி பிரிண்ட் போட்டு பின்னாடி அப்படியே பிரித்து ஒட்டிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய இடங்களில் நம்ம போஸ்ட் அதிகமாக பண்ணுற பிளேஸாக இருந்தாங்க அப்படின்னா
அந்த இடத்துல ஒவ்வொரு டைமும் ஃப்ரம் அட்ரஸ் நம்ம அடிச்சுட்டே இருக்க முடியாது, அதே சமயம் எழுதிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் லேபிள் போட்டு வச்சுட்டாங்கன்னா தேவையானப்பெல்லாம் அந்த லேபிளை பிரித்து ஒட்டிக்கலாம். அதுக்காக இந்த இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் மெயில் மேட்ச். மெயில் மேட்ச் எப்போவுமே இந்த மெயிலிங் ஒர்க் பண்ணும்போது மட்டும் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு பேஜ் நீங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எந்த பேஜில் இருக்குதுன்னு தெரியாது. அதுக்காக சிங்கிள் பேஜில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மெயிலிங்கில் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டார்ட் மெயில் மேட்ச். ஸ்டார்ட் மெயில் மேட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம பார்த்தோமே லெட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடித்ததுமே செலக்ட் ரெசிபியன்ஸில் டைப் நியூ லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். இந்த டைப் நியூ லிஸ்ட்டில் அட்ரஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அட்ரஸ்னால் எதுக்காக இந்த நான் மெயில் மெர்ஜ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூக்கு ஒரு கம்பெனியிலேருந்து ஒரு 100 பேர் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 100 பேர் செலக்ட் பண்ணுற இடத்துல 1000 பேர் ரெஸ்யூம் கொடுக்குறக்காக வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க டக்குன்னு ஃபஸ்ட்டு வர்ற ஒரு 100 பேருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வர எல்லாருக்குமே வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ரெஸ்யூம்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு எலிஜிபிளாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தபால் கொடுக்குறோம், அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், மெயில் அனுப்புகிறோம், மெசேஜ் பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 1000 பேர்லேருந்து அந்த 100 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ வர வச்சு அல்லது ஜாப்புக்கு ஜாயின் பண்ண சொல்லி ஏதோ ஒரு லெட்டர் டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த மெயில் மெர்ஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம அட்ரஸ் அனுப்ப போகிறோம் அப்படின்னா டைட்டிலோடு ஆரம்பிக்க மாட்டோம். அதே மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கம்பெனி நேம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அவங்களுக்கு அனுப்புறதுக்கு ஃபஸ்ட் நேம் இருந்தால் போதும், அட்ரஸ் 1, சிட்டி, சிப்கோட், ஸ்டேட்டு இது இருந்தாலே போதும், அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த காலத்தை ஃபுல்லாக குறைச்சிக்க போகிறேன். எதில் போய் குறைக்கணும் அப்படின்னா கஸ்டமைஸ் காலத்தில் போய் குறைக்கணும். கஸ்டமைஸ் காலத்தில் போயிட்டு இமெயில் ஐடி வேணுமா அப்படின்னா இப்போதைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு தேவையில்லை. அதனால் நான் டெலீட் கொடுத்துட்றேன். ஒர்க் ஃபோன் டெலீட் கொடுத்துட்றேன். ஹோம் ஃபோன் டெலீட் பண்ணிடுறேன். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ எனக்கு தேவை ஸ்டேட்டும் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படின்றதுக்காக. கம்பெனி நேம் அப்படின்றதையும் டெலீட் பண்ணுறேன். லாஸ்ட் நேம் எனக்கு தேவையில்லை, டைட்டிலும் தேவையில்லை. இப்போ பாருங்கள் 3 காலம் தான் நான் வச்சுருக்கேன். அவங்களுடைய நேம், அவங்களுடைய அட்ரஸ், சிட்டி இருந்தால் நான் அட்ரஸ் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிறது ஜீவா அப்படின்னு கொடுத்துருக்கேன். அட்ரஸ் 1ல் பார்த்தீங்கன்னா இவங்க மதுரை, சிட்டியும் மதுரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அட்ரஸ் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்து டைப் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ மீனா அப்படின்னா அவங்க வந்து விருதுநகர்னே நான் கொடுத்துக்கிறேன். டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்த ரெக்கார்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கீதா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இவங்க வந்து சென்னை அப்படின்னு கொடுத்துட்டு சிட்டியும் சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு டேப் கொடுங்க, அடுத்ததுக்கு போயிடும். இப்போ லதா அப்படின்னா அவங்க வந்து கூடல் நகர், மதுரை இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். இப்போது 4 பேருக்கு நான் ரெக்கார்ட் டைப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 100 பேருக்காக இருந்தாலும் 1000 பேருக்காக இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் டைப் பண்ணிகிட்டே போயிடலாம். டைப் பண்ணி முடித்ததுமே இங்கே ஓகே அப்படின்ற ஒரு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணவான்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு கேட்கும். சேவ் பண்ணவான்னு இந்த ஆப்ஷன் கேட்குறதுல நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துல சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு டி டிரைவ் கொடுத்துட்டு எந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். இப்போ நான் மெயில் மெர்ஜினே கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் கொடுத்துடுங்க. சேவ் ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரம் அட்ரஸ் நம்ம ஏற்கனவே அந்த இதெல்லாம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரம் அட்ரஸ் ஒன்று நம்ம டைப் பண்ணிவிட்டு போகணும். எப்போவுமே ஃப்ரம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் போல் சத்யா அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க மதுரை அப்படின்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டூ அட்ரஸ் அப்படிங்கிறத எம்டியாக விட்டுறலாம். டூவை இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இங்கே டியர் சார் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஒரு பேராக இருந்தால் போதும் அப்படின்றதுனால 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல எப்போதும் போல் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர் சின்சியர்லி ஏதோ ஒன்று நம்ம டைப் பண்ணுறோம். ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா.
இந்த மாதிரி டைப் பண்ணி முடிச்சுட்டு டு அட்ரஸ்க்கு கீழே கர்சரை வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்செர்ட் மெர்ஜ் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் கொடுத்துருந்தோமோ அதனுடைய ஹெட்டிங் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உடவை கிளிக் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி அட்ரஸ் லைன் 1 கொடுங்க, என்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் சிட்டி கொடுங்க, என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ண, அதாவது அங்கே கொடுத்த டைட்டில் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபினிஷ் மெர்ஜ் கொடுக்க போகிறோம். ஃபினிஷ் மெர்ஜில் போயிட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேபிள் வரும். இந்த டேபிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆள்னு கொடுத்தீங்கன்னா அட்டன் டயத்தில் 100 பேருக்கு நம்ம அங்கே அட்ரஸ் டைப் பண்ணி வச்சுருந்தாலும் 100 பேருக்கும் 100 தபாலாக க்ரியேட் பண்ணி காமிச்சிடும். கரண்ட் ரெக்கார்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த பேஜ் தான் கரண்ட் ரெக்கார்ட். அதை மட்டும் ஸ்பெஷலாக ஒரே ஒரு பிரிண்ட் போட போகிறேன் அப்படின்னா அதை நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம். ஃப்ரம் டு அப்படிங்கிறது இப்போ ஒரு பேஜில் இருந்து ஃபஸ்ட்டு பேஜில் இருந்து 50 பேஜ் வரையும் நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு பிரிண்ட் போட்டால் போதும், அதுக்கு அடுத்த 50 பேஜை அடுத்து பிரிண்ட் போட போகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருக்க 50க்கு மட்டும் எனக்கு தபால் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு 15 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா நமக்கு தபால் க்ரியேட் பண்ணி காமிச்சிடும். இப்போ நம்ம கொடுத்துருக்கதே ஒரு வெறும் 4 ரெக்கார்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், 4 அட்ரஸ் தான் டைப் பண்ணியிருக்கோம். அதனால் நாம் என்ன பண்ணுறோம், ஆல்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்த உடனே பாருங்கள், இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நேம் டைப் பண்ணோம் இல்லையா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்க்ரால் பார் மூவ் பண்ணி கீழே கொண்டு வாங்க. செகண்ட் ரெக்கார்டுக்கும் ஒரு தபால் க்ரியேட் ஆகி காக்குது. 4 டூ அட்ரஸ் டைப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 4 டூ அட்ரஸுக்கும் 4 லெட்டர் அது தயார் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டன் டயத்தில் பல லெட்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மெயில் மெர்ஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மெயிலிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணி பாருங்கள். எடிட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எடிட் ரெசிபியன் லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு கூட நமக்கு ஏதாவது இந்த ரெக்கார்டு மட்டும் எனக்கு வேணாம் அல்லது இந்த ரெக்கார்டு மட்டும் வேணான்னு நினச்சா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். இது வந்து எடிட்டு. ஓகே கொடுத்துட்டு எப்போதும் போல் ஃபினிஷ் மெர்ஜ் கொடுத்துட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டில் ஆல்னு கொடுத்துருங்க. நம்ம எந்த ரெக்கார்டு வேணான்னு சொன்னோமோ, அதாவது லாஸ்ட் ரெக்கார்டு லதான்ற ஒரு ரெக்கார்டை வேணான்னு சொன்னோம். ஸோ அந்த ரெக்கார்டு இல்லாமல் போயிடும். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயிலிங்கில் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மெயில் மெர்ஜ் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்வலப் லேபிள் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேப்பில் இதுவரை தான் நம்ம கிளாஸ் இருக்குது. இந்த கோர்சஸை பொறுத்த வரையும் இந்த கிளாஸ் மெயிலிங்கில் முடிஞ்சு அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரிவ்யூ கிளாஸ். இது ரிவ்யூ கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.